ஹலோ கைஸ்! இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆல்ரெடி வந்து 5 கொஸ்டின் பேப்பர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ, இப்போ நம்ம பார்க்க போறது 6வது கொஸ்டின் பேப்பர். ஓகேவா? ஸோ, நான் இன்னும் படிக்கல அப்படின்றவங்க நம்மளோட பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ, நம்ம வந்து இண்டிவிஜுவலா போட்டிருக்கோம். தமிழ் அண்ட் மேத்ஸ் அண்ட் ஜெனரல் ஸ்டடீஸ். ஓகேவா? ஸோ, இப்போ நம்ம படிக்க போறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 6வது கொஸ்டின் பேப்பர்ல ஃபர்ஸ்ட் 50 கொஸ்டின் வந்து நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போலாம். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. பொருள் வேறுபாடு பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க இல்லையா? ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பரி, பரி. ஓகேவா? ஆப்ஷன் ஏ இறங்கு, வாங்கு. ஆப்ஷன் பி இறங்கு, வாங்கு. ஆப்ஷன் சி இறங்கு, அபகரி. ஆப்ஷன் டி இறங்கு, அபகரி. ஸோ இதுல பரி அப்படின்னா என்ன மீனிங்? இறங்கு. ஸோ இந்த இறங்கு. ஸோ இதுதான் வந்து பரி அப்படின்றதுக்கு மீனிங். ஓகேவா? நெக்ஸ்ட் பரி அதுக்கு என்ன அர்த்தம்? அபகரி அப்படின்றது அர்த்தம். அப்போ ஆப்ஷன் சி தான் என்னது அப்படின்னா கரெக்டான ஆன்சர். ஓகேவா? பரி அப்படின்னா இறங்கு, பரி அப்படின்னா என்னது? அபகரி. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். அதே பொருள் வேறுபாடு பேஸ் பண்ணி தான் பெரு, பெரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பெரிய செயல், மதிப்பு பெரு. ஆப்ஷன் பி சிறிய செயல், மதிப்பு பெரு. ஆப்ஷன் சி பெரிய செயல், பெருகுதல். ஆப்ஷன் டி பெரிய செயல், மதிப்பு கொடு. ஸோ இதுல பெரு அப்படின்னா என்ன மீனிங்? பெரிய செயல் அப்படின்றது மீனிங். ஸோ அது இந்த மூணுலையுமே இருக்கு. பெரிய செயல். ஓகேவா? நெக்ஸ்ட் பெரு அப்படின்னா என்னன்னா மதிப்பு பெரு அப்படின்னு அர்த்தம். ஆப்ஷன் ஏ தான் என்னது அப்படின்னா கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சொற்களை ஒழுங்குபடுத்துக. ஸோ இதெல்லாம் ரீட் பண்ணாலே ஆன்சர் பண்ணிடலாம். ஆப்ஷன் ஏ எல்லோரும் வேண்டும் வாழ இன்பமாக. ஆப்ஷன் பி எல்லோரும் இன்பமாக வாழ வேண்டும். இதான் கொஞ்சம் கரெக்டா இருக்க மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அடுத்தது போவோம். வாழ எல்லோரும் வேண்டும் இன்பமாக. ஆப்ஷன் டி வேண்டும் வாழ இன்பமாக எல்லோரும். ஸோ எல்லாத்துலேயுமே எது கரெக்டா இருக்கு? ஆப்ஷன் பி தான் என்னது பெர்ஃபெக்டா மேட்ச் ஆகுது இல்லையா? ஸோ எல்லோரும் எல்லாரும் இன்பமாக வாழ வேண்டும். ஆப்ஷன் பி தான் என்னது கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். சரியான தொடரை தெரிவு செய்க. ஸோ ஆப்ஷன் ஏ வருவாய் என்பது அன்று கல்வி தேடும். இது நம்ம சென்டென்ஸே கரெக்டா இருக்கிற மாதிரி தெரியல. அப்ப இது இருக்க வாய்ப்பில்லை. ஸோ நெக்ஸ்ட் போவோம். ஆப்ஷன் பி கல்வி தேடும் வருவாய் வழிமுறை அன்று. ஸோ இதுவுமே பெர்ஃபெக்டா இல்லை. தேர்ட் ஒன் கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று. ஸோ இது ஓரளவு சென்டென்ஸ் கரெக்டா இருக்க மாதிரி இருக்கு. ஸோ அடுத்ததை பார்ப்போம். ஆப்ஷன் டி அன்று கல்வி என்பது வருவாய் வழிமுறை. ஸோ இதுவும் கரெக்டா இல்லை. ஸோ ஆப்ஷன் சி தான் என்னது கரெக்டா இருக்கு இல்லையா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். சொற்களை ஒழுங்குபடுத்துக. ஆப்ஷன் ஏ தமிழ் அம்புவிடும் கலையை ஏகலை என்றது. ஸோ இது ஓரளவு கரெக்டா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஏகலை கலையை அம்புவிடும் தமிழ் என்றது. இது தப்பு இல்லையா? ஸோ ஆப்ஷன் சி ஏகலை அம்புவிடும் தமிழ் கலையை என்றது. ஸோ இதுவும் தப்பு. தமிழ் கலையை அம்புவிடும் ஏகலை என்றது. ஸோ அப்போ இது எல்லாமே தப்பு தான். ஆப்ஷன் ஏ தான் என்னது பெர்ஃபெக்டா கரெக்டா இருக்கு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். நம்ம பார்த்தோன்னே ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். அகரவரிசை. அகரவரிசை அப்படின்னாலே நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும்? உயிரெழுத்துக்கள்ல ஸ்டார்ட் ஆகுதான்னு பார்க்கணும். இதுல உயிரெழுத்துல ஸ்டார்ட் ஆகுற ஒன்னே ஒன்று இந்த இன்பம் மட்டும்தான். ரைட்டா? அப்போ ஆப்ஷன் பி தான் என்னது கரெக்டான ஆன்சர். ஓகே. ஸோ முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. சொற்களை சீர் செய்க எப்படி கேட்டாலும் குழப்பற மாதிரி கேட்டாலும் அகர வரிசை அப்படின்னாலே ஃபார்மட் ஒன்று தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா உயிரெழுத்து ஸ்டார்ட் ஆகுதான்னு பார்க்கணும். எல்லாமே உயிரெழுத்துல தான் இருக்கு. ஓகே. அப்போ உயிரெழுத்துல எது ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்னு பார்க்கணும். அ ஆ இ உ உ ஏ இல்லையா? அப்போ ஏன்ற எழுத்து தான் வரும். அப்போ எழுத்துங்கிறது தான் என்ன செய்ய போகுது? முதல்ல வரப்போகுது. அப்போ அதுக்கு அடுத்ததை பார்ப்போம். 2 இதில் இருக்கு. ஸோ அப்போ அதுக்கு அடுத்ததை பார்ப்போம். இங்கே ஒலி, இங்கே ஓலை. ஸோ ஓ ஓ அப்படிதான் வரும் இல்லையா? ஸோ ஆப்ஷன் சி தான் அப்போ என்ன இருக்கும்? கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். தா என்ற வேர்ச்சொல்லினுடைய பெயர் தொழில் பெயரை கேட்குறாங்க. தா என்ற வேர்ச்சொல்லின் தொழில் பெயர் தருக. ஆப்ஷன் ஏ தந்தான். ஆப்ஷன் பி தருதல். ஆப்ஷன் சி தந்த. ஆப்ஷன் டி தந்து. இதோடைய என்ன கேட்டிருக்காங்க? தொழில் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்டான ஆன்சர் என்ன?
ஆப்ஷன் பி தருதல் இதான் கரெக்ட். அல் அப்படின்ற விகுதி முடிஞ்சிருக்கு இல்லையா? ஸோ அப்போ அதுதான் கரெக்ட். ஸோ தந்தான் அப்படின்றது என்னதுன்னா வினை முற்று. ஓகேவா? வினை முற்று. அப்போ தந்த அப்படின்றது என்னது? தந்த ஆன்ற சவுண்டு வருது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை கம்ப்ளீட் பண்ணும்போது ஒரு பெயர் சொல்ல வச்சு முடியணும். தந்த பையன், தந்த ஏதாவது ஒரு நேம் போட்டுக்கோங்க, செல்வி. ஸோ வாட் எவர் நமக்கு வந்து ஆன்ற சவுண்டு வரணும், முடிகிறது ஒரு பெயர் சொல்ல வச்சு முடியணும். முடிஞ்சுன்னா இது என்னது அப்படின்னா பெயரச்சம். ஓகேவா? பெயரச்சம். அடுத்தது தந்து ஊன்ற சவுண்டு வந்தால் என்ன சொன்னோம்? வினையச்சம் இல்லையா? ஸோ ஊன்ற சவுண்டு வந்துச்சுன்னா வினையச்சம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின். கொடு என்ற சொல்லினுடைய வினையால் அணையும் பெயரை சொல்றாங்க. ஸோ இதோடைய கரெக்டான ஆன்சரையும் செக் பண்ணிடுவோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொடு என்ற சொல்லினுடைய வேர் சொல்லினுடைய வினையால் அணையும் பெயரை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ கொடுத்தார், ஆப்ஷன் பி கொடுப்பார், ஆப்ஷன் சி கொடுத்தோர், ஆப்ஷன் டி கொடுத்தோம். இதுல வினையால் அணையும் பெயரை என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும் நம்ம. இது என்னது? கொடுத்தோர். ஓர் அப்படிங்கிற சவுண்டு வந்திருக்கு. அப்ப எது கரெக்ட்? ஆப்ஷன் சி தான் என்னது கரெக்ட். அதான் வினையால் அணையும் பெயர். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். கொடுப்பவன், கொடுத்தோர் இதெல்லாமே வினையாளனையும் பெயர் கூடியது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நட என்ற வேர் சொல்லின் தொழில் பெயரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. தொழில் பெயரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஆப்ஷன் ஏ நட, ஆப்ஷன் பி நடந்து, ஆப்ஷன் சி நடத்தல், ஆப்ஷன் டி நடத்து. ஸோ இதில் எது கரெக்டான ஆன்சர்? ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஏன்னா என்ன வந்திருக்கு? அல் விகுதி வந்திருக்கு, நடத்தல். ரைட்டா? நட அப்படின்றது ஒரு வினைச்சொல். ஓகேவா? வினைச்சொல். இன்னொன்று என்னது? அது வேர் சொல்ல அப்படியே கொடுத்துருக்காங்க. நமக்கு கொடுத்துருக்க வேர் சொல்ல என்ன செஞ்சுருக்காங்க? அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ நடந்து ஊன்ற சவுண்டு வந்து அது என்ன சொன்னோம்? வினையச்சம் இல்லையா? ஊன்ற சவுண்டு வந்தா வினையச்சம். நடத்து. ஸோ இது வந்து நமக்கு வினை சொல்ல தான் வரும். நடத்தி சென்றான். ஸோ இந்த மாதிரி தான் வரும். நடத்து அப்படின்னா ஒரு கட்டளை சொல் மாதிரி வருது அது. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். வருக வேர் சொல்லை அறிக. வருக இதோடைய வேர் சொல் என்னன்றதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வருவிக்கப்பட்ட, ஆப்ஷன் பி வருவித்த, ஆப்ஷன் சி வருகின்ற, ஆப்ஷன் டி வா. ஸோ வருக உடைய வேர்ச்சொல் என்ன? ஆப்ஷன் டி வா. இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பின்வரும் தொடரில் உள்ள வினை சொல்லை தேர்வு செய்து அதன் வேர் சொல்ல கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அதாவது வினை சொல்ல நீயே கண்டுபிடிச்சிட்டு அதோட வேர் சொல்ல எனக்கு சொல்லு அப்படின்றதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஒரு தொடர் கொடுத்துட்டாங்க, அதுல வினை சொல்ல நம்மளே கண்டுபிடிக்க சொல்லிட்டு அதோட வேர் சொல்ல தான் அவங்க கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இட்டதோர் தாமரை பூ, இட்டதோர் தாமரை பூ. ஆப்ஷன் ஏ இடு, ஆப்ஷன் பி ஓர், ஆப்ஷன் சி தாமரை, ஆப்ஷன் டி பூ. இதுல வினைச்சொல் எது? தாமரை பூ இதெல்லாமே பேர் சொல் இல்லையா? ஸோ அப்போ இட்டதோர் அப்படிங்கிறதா என்னவா இருக்கும்? வினை சொல்லா இருக்கும். ரைட்டா? இட்டதோர் அதோடைய வேர் சொல் என்ன? ஆப்ஷன் ஏ இடு. அதான் என்னது கரெக்டான ஆன்சர். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். வாருங்கள் வேர் சொல்லை தருக. வாருங்கள். ஸோ ஆப்ஷன் ஏ வாரும், ஆப்ஷன் பி வா, ஆப்ஷன் சி வரு, ஆப்ஷன் டி வந்து. இதுல வாருங்கள் இதோட வேர்ச்சொல் என்ன? ஆப்ஷன் பி வா. வாருங்கள் அதோடைய வேர்ச்சொல் என்னது? வா. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். இப்ப கொழுந்து வகை, இதுல எது கொழுந்து வகைன்றதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தாள், தோகை, ஓலை, ஆப்ஷன் பி துளிர், தளிர், குருத்து, ஆப்ஷன் சி தண்டு, கோல், தூறு, ஆப்ஷன் டி சுவை, கொம்பு, கொப்பு. இதுல கொழுந்து வகை எதுப்பா? இதுல கொழுந்து வகை எது? இதை வந்து நீங்க எல்லாமே படிச்சு வச்சுக்கோங்க. ஒவ்வொன்றும் இது என்னென்ன வகை அப்படின்றத படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு தடவை ஒவ்வொன்றும் கேட்டுட்டே இருக்காங்க. கொழுந்து வகை எது அப்படின்னா ஆப்ஷன் பி தளிர், துளிர், குருத்து. ஸோ இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா கொழுந்து வகை அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? இப்போ தாள்,
தோகை, ஓலை இதெல்லாம் என்னது? இதெல்லாமே வந்து பார்த்தோம்னா இலை வகை. ஓகேவா? இலை வகைகள் இதெல்லாமே. தளிர், துளிர், குருத்து இதெல்லாமே கொழுந்து வகை. ஓகேவா? தண்டு, கோல், தூறு இதெல்லாம் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, இதெல்லாம் என்னது? அடி வகை. ஓகேவா? சுவை, கொம்பு, கொப்பு இதெல்லாமே கிளை பிரிவு. ஒரு தாவரத்தினுடைய என்னது? கிளை பிரிவு இதெல்லாமே. இது என்னென்ன வகை அப்படின்றத படிச்சுக்கோங்க. ஒவ்வொரு தடவை குடுத்து கேட்குறாங்க நம்மட்ட. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கொத்து, குலை, தாறு, கதிர் இந்த சொற்கள் வந்து எதை குறிக்கும்? கொத்து, குலை, தாறு, கதிர் இதெல்லாமே எதை குறிக்கும் அப்படின்னா, ஆப்ஷன் ஏ பிஞ்சு வகை, ஆப்ஷன் பி மணி வகை, ஆப்ஷன் சி இளம் பயிர் வகை, ஆப்ஷன் டி குலை வகை. ஸோ எதை குறிக்கும் இது? குலை வகைகளை தான் குறிக்கும். ஆப்ஷன் டி தான் என்னது? கரெக்டான ஆன்சர். ரைட்டா? ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். அன்பை டேஷ் டேஷ் போடாதே. ஆப்ஷன் ஏ கொடு கோடு, ஆப்ஷன் பி கொடுத்தல் கேடு நினைத்தல், ஆப்ஷன் சி தா போ, ஆப்ஷன் டி கொடு கோடு கொடு. ஸோ இதுல என்ன கரெக்டான ஆன்சர்? அன்பை அன்பை கொடு கோடு போடாதே. ஸோ ஆப்ஷன் ஏ தான் என்னது? கரெக்டான ஆன்சர். ரைட்டா? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஸோ சார் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். வானம் வானம் ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருக. ஸோ இதெல்லாமே நம்ம வந்து ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இலக்கணத்தில் நான் சொல்லியிருக்கேன், சொல்லி கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி. ஸோ படிக்காதவங்க இலக்கண பாட்டில் போய் படிச்சுக்கோங்க. அதில் வந்து நம்ம இலக்கணத்திலேயே இந்த மாதிரி ஒளி வேறுபாடெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? புக் பேக் கொஸ்டின் தனியாக போட்டிருக்கோம், இலக்கணம் தனியாக போட்டிருக்கோம். அதை நல்லா படிச்சுக்கோங்க. அதில் தான் அந்த புக் பேக் கொஸ்டினும் இலக்கணத்தில் தான் இது நிறைய வருது. அதனால அதை எதுவுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ரைட்டா? வானம் வானம் ஒளி வேறுபாடு அறிந்த பொருள் தருக. ஆப்ஷன் ஏ வெடி ஆகாயம், ஆப்ஷன் பி ஆகாயம் புல், ஆப்ஷன் சி புல் ஆகாயம், ஆப்ஷன் டி ஆகாயம் வெடி. இதுல வானம் அப்படின்னா என்னது? வானம் அப்படின்னா வெடி அப்படின்னு அர்த்தம். இந்த வானம் அப்படின்னா ஆகாயம்னு அர்த்தம். ஆப்ஷன் ஏ தான் என்னது? கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வழி வழி இது ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லாமே புக்குக்கு பின்னாடி இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் ரிப்பீட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால புக்குக்கு பின்னாடி இருக்கிற எந்த கொஸ்டினுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. புக்குக்குள்ள நம்ம படிக்கிறத விட புக்குக்கு பின்னாடி உள்ளதை மறந்துடாம படிச்சிடுங்க. வழி வழி. ஸோ இந்த ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருக. ஆப்ஷன் ஏ துன்பம் காற்று, ஆப்ஷன் பி காற்று நெறி, ஆப்ஷன் சி நெறி துன்பம், ஆப்ஷன் டி நெறி காற்று. வழி அப்படின்னா என்னது? நெறி. அப்போ ஆப்ஷன் பிலையும் இருக்கு, ஆப்ஷன் டிலையும் இருக்கு. ஸோ சாரி வழி அப்படின்னா காற்று. ஃபர்ஸ்ட் இந்த வழி என்னது அப்படின்னா காற்று. ரைட்டா? ஸோ காற்று. இந்த வழி தான் என்னது அப்படின்னா நெறின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். ஸோ கலைச்சொல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புக்குக்கு பின்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் இயர் கம்ப்ளீட்டாக முடிகிற இடத்துல கடைசியாக ஒரு 5ஓ 10ஓ கொடுத்துருப்பாங்க கலைச்சொல்னு சொல்லி. ஓகேவா? அதை தான் திரும்ப திரும்ப கேட்குறாங்க. செக். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா செக். ஆப்ஷன் ஏ வரையோலை, ஆப்ஷன் பி காசோலை, ஆப்ஷன் சி பணத்தாள், ஆப்ஷன் டி கடன் அட்டை. செக்னா என்னது? காசோலை. ஓகேவா? ரிப்பீட்டடாக இந்த கொஸ்டின் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். 5 கொஸ்டின்ல இது எத்தனையோ தடவை வந்துருச்சு. ரைட்டா? ஸோ இந்த கொஸ்டின்லாம் ரிப்பீட்டடாக அப்படியே வந்துட்டே இருக்கு, படிச்சுக்கோங்க. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. இன்ஃபார்மெண்ட். இன்ஃபார்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ செய்தி, ஆப்ஷன் பி தகவல், ஆப்ஷன் சி செய்தி அலுவலர், ஆப்ஷன் டி தகவலாளர். ஸோ இன்ஃபார்மெண்ட் அப்படின்னா என்னது? ஆப்ஷன் டி தகவலாளர். அதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் என்னது? கரெக்டான ஆன்சர். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிதல். சரியான இணையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ டிமாண்ட் டிராஃப்ட் பணத்தாள், ஆப்ஷன் பி ஆன்லைன் ஷாப்பிங் இணையதள வணிகம், ஆப்ஷன் சி இ காமர்ஸ் காசோலை, ஆப்ஷன் டி கரன்சி நோட் மின்னணு வணிகம். இதில் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் இது ஆன்லைன் ஷாப்பிங் இணையதள வணிகம். ஸோ ஆப்ஷன் பி தான் என்னது அப்படின்னா கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சந்திப்பிழை இல்லாத தொடரை கண்டறிக. சந்திப்பிழை இல்லாத தொடரை கண்டறிக. இதில் கரெக்டானது ரீட் பண்ணிக்கோங்க. கரெக்டான சென்டென்ஸ் என்னது அப்படின்றத பார்ப்போம்.
ஆப்ஷன் ஏ கடைக்கு இச்சு வரணும். ஸோ மொத்தம் 3லயும் இருக்கு. இதில் இல்லை. அப்போ இது தப்பு. அடுத்தது வருவோம். கடைக்கு செல்லும் போது துணிப்பைகளை, இங்கே இப்பு வரணும், இங்கே இப்பு வரல. ஸோ அப்போ இது தப்பு. கடைக்கு செல்லும் போது துணிப்பைகளை எடுத்து செல்வேன். ஸோ மேபி இது கரெக்டாக இருக்குது. அடுத்த சென்டென்ஸை பார்ப்போம். கடைக்கு செல்லும் போது துணிப்பைகளை எடுத்து இந்த இடத்துல இச்சு வரணும். அப்போ ஆப்ஷன் சி தான் என்னது கரெக்டான ஆன்சர். ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் பண்ணும்போது மற்ற ஆப்ஷன் தப்பு தான்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு போடுங்க. கரெக்ட் மாதிரியே இருக்கும். பட் ஆனால் அந்த ஆன்சர் தப்பாக கூட இருக்கலாம். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, சந்திப்பிழை உள்ள தொடர், அதாவது சந்திப்பிழை அற்ற தொடர் இல்லை, சந்திப்பிழை உள்ள தொடரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தேனினும் இனியனர் செந்தமிழ் மொழி. தேனினும் இனியனர் செந்தமிழ் மொழி. மேபி இது கரெக்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு தென்னாடு விளங்குற திகழ்ந்தென் மொழி. தென்னாடு விளங்குற திகழ்ந்தென் மொழி. மேபி இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. அடுத்தது வானினும் ஓங்கிய வண்டமிழ் மொழி. வானினும் ஓங்கிய வண்டமிழ் மொழி. ஸோ இதுவும் ஓரளவு கரெக்டாக தான் இருக்குது. அடுத்தது பார்ப்போம். ஊனினும் ஒளிர்வுறும் ஒண்டமிழ் மொழி. ஸோ இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அப்போ எதில் தப்பு இருக்கும்? கரெக்டாக கெஸ் பண்ணீங்க அப்படின்னா இத்து இச்சு இந்த இடத்துல தான் விட்டுருப்பாங்க. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் பியில் தென்னாடு விளங்குற திகழ்ந்தன் மொழி. ஸோ இப்படி வரணும். அப்போ இந்த சென்டென்ஸ் தான் தப்பாக இருக்குது. மற்ற சென்டென்ஸு கரெக்டு தான். நம்மகிட்ட கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? பிழை உள்ள தொடரை தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் என்னது பிழை உள்ள தொடர். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்காணும் சொற்களில் பொருந்தாத சொல்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ சொன்னால், ஆப்ஷன் பி நவின்றால், ஆப்ஷன் சி பகர்ந்தால், ஆப்ஷன் டி ஆடினாள். ஸோ இதில் எது பொருந்தாதது? ஆப்ஷன் டி தான் பொருந்தாதது, ஆடினால். மற்ற எல்லாமே நமக்கு சொல்லது, பகிர்ந்தது, நவீன்றல், ஸோ அதே மாதிரி மீனிங்கில் இருக்குது. ஆடினால் அப்படின்றது தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லையா? ஸோ ஆப்ஷன் டி தான் என்னது அப்படின்னா கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருந்தாத சொல்லை எடுத்தெழுதுக. அதாவது பொருந்தாத சொல்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க நம்மகிட்ட. மரங்களின் பெயர் அல்லாதது. ஆப்ஷன் ஏ நாளிகேரம், ஆப்ஷன் பி காலம், ஆப்ஷன் சி கோழி, ஆப்ஷன் டி வேரி. ஸோ இதில் எது பொருந்தாதது? ஆப்ஷன் டி வேரி. வேரினா தேன் அப்படின்ற மாதிரி மீனிங்கில் வரும். ஓகேவா? மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மரத்துடைய பெயர் தான். ஓகேவா? ஸோ ஒரு மரத்துடைய பெயர் தான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுல வந்து என்னென்ன மரம் எது எதுக்கு பேரு அப்படின்றது நமக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நாளிகேரம் அப்படின்னா தென்னை மரம். ரைட்டா? நாளிகேரம் அப்படின்னா என்னது அப்படின்னா தென்னை. கோழினா என்ன அப்படின்னா ஆலமரத்தை சொல்லுவாங்க. ஆலமரத்தை என்ன சொல்லுவாங்க? கோழி அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருந்தாத சொல் இணையை கண்டறிக. பொருந்தாத சொல் இணை. சுட்டி நெற்றி, குலை காது, ஆப்ஷன் சி மருதம் வைகரை, ஆப்ஷன் டி குறிஞ்சி நண்பகல். இதுல பொருந்தாதது எது அப்படின்றதா கொஸ்டின் நமக்கு. இதுல எது பொருந்தாதது? ஆப்ஷன் டி குறிஞ்சி நண்பகல். ஸோ இதுதான் என்னது அப்படின்னா பொருந்தாதது. ஓகேவா? குறிஞ்சி வந்து எதை குறிக்கும் அப்படின்னா நமக்கு யாமம். ஓகேவா? நள்ளிரவு. ஸோ இதை தான் என்ன செய்யும்? குறிஞ்சி குறிக்கும். ஓகேவா? யாமம். ஓகேவா? யாமம் அதை தான் குறிக்கும். ஸோ அதுதான் என்னது பொருந்தாதது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். நீக்குதல் அதோடைய எதிர்ச்சொல்ல கேட்டிருக்காங்க. எது கேட்டிருக்காங்கன்றத நல்லா பார்த்து எழுதுங்க. மீனிங்கா எதிர்ச்சொல்லா.
நீக்குதல் அப்படின்னா என்னது? போக்குதல் அப்படின்ற மாதிரி மீனிங்ல வரும். ஆப்ஷன் ஏ போக்குதல், ஆப்ஷன் பி தள்ளுதல், ஆப்ஷன் சி அழித்தல், ஆப்ஷன் டி சேர்த்தல். ஸோ இதோடைய ஆப்போசிட் வேர்டு என்னது? சேர்த்தல். ஆப்ஷன் டி தான் என்னது கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். எதிர்ச்சொல் எழுத சொல்லியிருக்காங்க. படுகர் அப்படின்றதுடைய எதிர்ச்சொல். ஆப்ஷன் ஏ மேடு, ஆப்ஷன் பி பொம்மல், ஆப்ஷன் சி பள்ளம், ஆப்ஷன் டி தங்கி. இதுல படுகர் அப்படின்னா என்னது? படுகர் அப்படின்னா அதோட மீனிங் வந்து பள்ளம். ஓகேவா? இதோட மீனிங் என்னது அப்படின்னா பள்ளம்னு அர்த்தம். ஓகேவா? படுகர்னா பள்ளம். ஆப்போசிட் வேர்டு என்னது? மேடு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இரவலர் என்ற சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. இரவலர் அப்படின்னா ஆப்ஷன் ஏ உறவினர், ஆப்ஷன் பி நண்பர், ஆப்ஷன் சி பகைவர், ஆப்ஷன் டி புரவலர். இரவலர், ஆப்ஷன் டி புரவலர். ஓகேவா? ஸோ இதான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சேர்த்தெழுதுதல். பால் பிளஸ் ஊரும் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்ன? ஆப்ஷன் ஏ பால் ஊரும், ஆப்ஷன் பி பால் ஊரும், ஆப்ஷன் சி பால் லூரும், ஆப்ஷன் டி பா ஊரும். ஸோ இதோட கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி பாலூரும். ஸோ ஆப்ஷன் பி தான் என்னது கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். பருத்தி பிளஸ் எல்லாம் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். ஆப்ஷன் ஏ பருத்தி எல்லாம், ஆப்ஷன் பி பருத்தி எல்லாம், ஆப்ஷன் சி பருத்தெல்லாம், ஆப்ஷன் டி பருத்தி தெல்லாம். ஸோ இதில் பருத்தி பிளஸ் எல்லாமே சேர்த்தெழுத என்ன கிடைக்கும்? பருத்தி எல்லாம். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சேர்த்தெழுதுக எடுத்திருக்காங்க. ஆப்ஷன் ஏ நூல் பிளஸ் அகம் நூற்றகம், ஆப்ஷன் பி நூல் பிளஸ் அகம் நூல் அகம், ஆப்ஷன் சி நூல் பிளஸ் அகம் நூலகம், ஆப்ஷன் டி நூல் பிளஸ் அகம் நூற்பகம். ஸோ கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி நூல் பிளஸ் அகம் நூலகம் தான் கரெக்டான ஆன்சர். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுக்க சொல்றாங்க. கூவல் என்று அழைக்கப்படுவது. இதோட சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க நமக்கு. ஆப்ஷன் ஏ எது, ஆப்ஷன் பி எதனால், ஆப்ஷன் சி எதற்கு, ஆப்ஷன் டி எவை. ஈஸியா நம்ம சொல்லிடலாம். கூவல் என்று அழைக்கப்படுவது எது இல்லையா? ஆப்ஷன் ஏ தான் என்னது கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. பறவைகள் டேஷில் பறந்து செல்கின்றன. ஆப்ஷன் ஏ எங்கு, ஆப்ஷன் பி எப்படி, ஆப்ஷன் சி எப்பொழுது, ஆப்ஷன் டி என்ன. பறவைகள் எங்கு பறந்து செல்கின்றன. கரெக்டா? இதுல எப்படி எப்பொழுது என்ன இதெல்லாம் வந்து செட் ஆகாது. எங்கு. ஆப்ஷன் ஏ தான் என்னது கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. மாங்காய் காய்களை வாங்கினாள். மாங்காய் காயை வாங்கிட்டாவ. கரெக்டா? மாங்காய் காய்களை என்ன செஞ்சுட்டா? வாங்கிட்டா. அப்ப அது என்னது அப்படின்றதா கொஸ்டின். ஆப்ஷன் ஏ நிகழ்காலம், ஆப்ஷன் பி இறந்த காலம், ஆப்ஷன் சி எதிர்காலம், ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. வாங்கி முடிச்சாச்சு அவ. அப்ப அது என்னது? இறந்த காலம் இல்லையா? ஆப்ஷன் பி தான் என்னது கரெக்டான ஆன்சர். ஓகேவா? வாங்குவாள் அப்படின்னு வந்தா அது எதிர்காலம், ஃபியூச்சர், இனிமே தான் நடக்க போகுது. வாங்கி கொண்டிருக்கிறாள் அப்படின்னு சொன்னா அது நிகழ்காலம். வாங்கினால் முடிஞ்சது, அப்போ இறந்த காலம். ரைட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருத்தமான காலம் அமைத்தல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வயலில் உழவர் கூட்டம் வெள்ளம் போல் நிறைந்திருந்தது. வயலில் உழவர் கூட்டம் வெள்ளம் போல் நிறைந்திருந்தது. நிறைஞ்சு இருக்கு. ரைட்டா? அப்ப அது என்ன காலம்? ஆப்ஷன் ஏ இறந்த காலம், ஆப்ஷன் பி நிகழ்காலம், ஆப்ஷன் சி எதிர்காலம், ஆப்ஷன் டி முக்காலம். ஸோ இதோட கரெக்டான ஆன்சர் என்ன? கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இறந்த காலம் அதான் வந்து கரெக்டாக வரும். பட் நம்மளுடைய அஃபீஷியல் கொஸ்டின் பேப்பரில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா முக்காலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? முக்காலம் அப்படின்றது நமக்கு இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இந்த மூணையும் சொல்கிறதா முக்காலம்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த மூணை தான் என்ன சொல்லுவாங்க? முக்காலம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ மூணும் சேர்ந்த மாதிரி இது இல்லை. பட் அஃபிஷியல் கொஸ்டினில் முக்காலம் தான் ஆன்சராக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? வயலில் உழவர் கூட்டம் வெள்ளம் போல் நிறைந்து இருந்துச்சு அப்படின்னா அது இறந்த காலம். நிறைந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு வந்தா அது நிகழ்காலமா இருக்கும். நிறையும் அப்படின்னு வந்தா எதிர்காலமா இருக்கும். ஓகேவா? நம்மளுடைய இதுபடி இது இறந்த காலம் தான். ஓகேவா? பட் அஃபிஷியல் கொஸ்டின் பேப்பர் படி இது வந்து ஆன்சர் முக்காலம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். காலத்திற்கேற்ற வினை முற்றை கொண்டு நிரப்புக. காலத்திற்கேற்ற வினை முற்றை கொண்டு நிரப்புக. மலர்விழி நேற்று மலர் டேஷ். ஆப்ஷன் ஏ பறிப்பாள், ஆப்ஷன் பி பறிக்கிறாள், ஆப்ஷன் சி கொய்வாள், ஆப்ஷன் டி கொய்தாள். மலர்விழி நேற்று மலர் கொய்தாள். நேத்து செஞ்சுட்டாவ. அப்ப அது என்னது? கொய்தாள்.
அப்போ நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம் இல்லையா? ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட், சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். உற்றார் டேஷ். ஆப்ஷன் ஏ உறவினர், ஆப்ஷன் பி பெரியர், ஆப்ஷன் சி சிறியர், ஆப்ஷன் டி விருந்தினர். உற்றார் உறவினர். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். தென்னம். ஆப்ஷன் ஏ கீற்று, ஆப்ஷன் பி தட்டு, ஆப்ஷன் சி குழை, ஆப்ஷன் டி கூட்டம். தென்னம் கீற்று. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு கொடுத்துருக்காங்க. பேருந்து நிலையம் அருகாமையில் வளவன் பால் குடித்து கொண்டிருந்தான். ஸோ இதில் ஆப்ஷன் ஏ பேருந்து நிலையம் அருகாமையில், அருகாமையில் அப்படின்னு வராது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வந்து தப்பு. செகண்ட் வந்து பேருந்து நிலையம் அருகில் வளவன் பால் குடித்து கொண்டிருந்தான். குடித்து அப்படின்றது வராது. பால் என்ன செய்யணும்? பருகி அப்படின்றதான் வரும் இல்லையா? அப்போ இதுவும் தப்பு. ஆப்ஷன் சி பேருந்து நிலையம் அருகில் வளவன் பால் பருகி கொண்டிருந்தான். ஸோ மேபி இது கரெக்டாக இருக்குது. அடுத்தது பேருந்து நிலையம் அருகே, அருகில். ஸோ இது வந்து தப்பு. ஆப்ஷன் சி தான் என்னது கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. அம்மாவிடம் சொல்லு. எழுத்து வழக்கா மாற்றணும். அம்மாவிடம் சொல். ஆப்ஷன் பி அம்மாவுக்கு சொல்றேன். ஆப்ஷன் சி அம்மாவிடம் நீயே சொல்லு. ஆப்ஷன் டி அம்மா சொல்லு. ஸோ இதில் எது எழுத்து வழக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அம்மாவிடம் சொல். ஸோ அதுதான் என்னது எக்ஸாக்டாக கரெக்டான ஆன்சர். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட்டு, சொற்றொடரின் இறுதியில் டேஷ் வரும். ஒரு சென்டென்ஸ் இருக்குது, அந்த சென்டென்ஸோட லாஸ்ட்டில் என்ன வரும்ன்றதான் கேட்டிருக்காங்க. கார் புள்ளி, ஆப்ஷன் பி அரை புள்ளி, ஆப்ஷன் சி முக்கார் புள்ளி, ஆப்ஷன் டி முற்றுப்புள்ளி. ஒரு வேர்டு கம்ப்ளீட் ஆனோன்னே இங்கே என்ன இருக்குது? இந்த இருக்குது. இதெல்லாம் என்னது? முற்றுப்புள்ளி. ரைட்டா? ஸோ அப்போது ஆப்ஷன் டி தான் என்னது கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், நிறுத்தற் குறிகளை அறிதல். சரியான நிறுத்தற் குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக. இப்போ இதில் அந்தோ இயற்கை அழிகிறதே, அழிகிறதே அவங்க கொஸ்டின்லாம் எதுவும் கேட்கல. ரைட்டா? அப்போ இது தப்பு. அந்தோ ஒரு உணர்ச்சி, அதை வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு ஆச்சரியக்குறி வர வேண்டியது இருக்குது, வரலை. அப்போ இது தப்பு. அந்தோ, அப்போ இது தப்பு. அந்தோ இயற்கை அழிகிறதே. ஸோ என்னது இதுதான் கரெக்ட். ஆப்ஷன் டி தான் என்னது கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான நிறுத்தற்குறினா பிழையா நன்மொழி என்று வாய்மையே நற்றினை குறிப்பிடுகிறது. ஸோ இதுக்கு நம்ம எது கரெக்டான சென்டென்ஸு? பிழையா நன்மொழி என்று வாய்மையை நற்றினை கூறுகிறது, குறிப்பிடுகின்றது. ஸோ ஆப்ஷன் பி தான் என்னது அப்படின்னா கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஊர் பெயர்களின் மருவு. இது இல்லாத கொஸ்டின் பேப்பரே இருக்காது, நிறைய கேட்குறாங்க, படிச்சுக்கோங்க. ஊர் பெயர்களின் மருவு. புதுக்கோட்டை. ஆப்ஷன் ஏ புதுவை, ஆப்ஷன் பி புதுக்கை, ஆப்ஷன் சி புதுகை, ஆப்ஷன் டி புதூர். புதுக்கோட்டை, இதை வந்து நம்ம மருவு பேர் என்னது? ஆப்ஷன் சி புதுகை. ஓகேவா? ஆப்ஷன் சி புதுகை. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஊர் பெயர்களின் மருவு தான் புதுச்சேரின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாண்டிச்சேரி, ஆப்ஷன் பி பாண்டி, ஆப்ஷன் சி புதுகை, ஆப்ஷன் டி புதுவை. இது ரெண்டுமே குழப்பற மாதிரியே ரிப்பீட் பண்ணிட்டே இருக்காங்க. புதுக்கோட்டை அப்படின்னா என்ன வரும்? புதுகைன்னு வரும். புதுச்சேரி அப்படின்னா புதுவை. ஓகேவா? ஆப்ஷன் டி தான் என்னது கரெக்டான ஆன்சர். ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு குழப்பிடக்கூடாது. ஓகேவா? இது ரெண்டுமே குழப்பிடக்கூடாது. புதுக்கோட்டை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இதுக்கு வந்து இந்த இடத்துல என்ன வந்திருக்கு? இக்கு வந்திருக்கு இல்லையா? ஸோ இங்கே ஒரு காவரிசை தான், இங்கே ஒரு காவரிசை தான், ரெண்டு காவரிசையும் சேர்ந்து வந்திருக்கு. இங்கே அப்போ முடியும் போது காவரிசையில் முடியுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? புதுக்கோட்டையை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இக்கு கோ, இது ரெண்டுமே காவரிசை. அப்போது இதோடைய வேர்டு முடிகிறதும் காவரிசையில் முடியுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்காமல் இருக்கும். ஓகேவா? புதுச்சேரினா புதுவை, அது மட்டும் டிஃபர் ஆகுது, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், ஊர் பெயர்களின் மருவை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. சோழ நாடு. ஆப்ஷன் ஏ சோ நாடு, ஆப்ஷன் பி சோழ் நாடு, ஆப்ஷன் சி ஸ்ட்ரோல் நாடு, ஆப்ஷன் டி சோழ நாடு. ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ சோ நாடு. இதான் வந்து எக்ஸாக்டா கரெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. வெதர். ஆப்ஷன் ஏ வானிலை, ஆப்ஷன் பி தட்ப வெப்பநிலை, ஆப்ஷன் சி வலசை,
ஆப்ஷன் டி பருவநிலை. இதுல வெதர் அப்படின்னா என்னது? ஆப்ஷன் ஏ வானிலை. வெதர்னா வானிலை. ஸோ இதுவும் இதுவும் கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். வெதர்னா வானிலை, தட்பவெப்பநிலைனா என்ன அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஸோ வெதர் அப்படின்னா வானிலை, கிளைமேட் அப்படின்னா என்ன வரும்? தட்பவெப்பநிலை. கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும் இது ரெண்டும். டக்குன்னு நம்ம மாற்றி போட்டுறக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட்டு, பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்கள் கேட்டிருக்காங்க. அறிவியல் அறிஞர்கள் சரித்திரம் படைத்தனர். ஆப்ஷன் ஏ விஞ்ஞானம், ஆப்ஷன் பி வரலாறு, ஆப்ஷன் சி இணையம், ஆப்ஷன் டி மின்னணு. இதுல பிறமொழி சொல் என்னது? அறிவியல் அறிஞர்கள். சரித்திரம் அப்படின்றதான் பிறமொழி சொல். அதுக்கு இணையான தமிழ் சொல் என்னது? வரலாறு. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான விடை வகையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று உரைப்பது என்ன? ஆப்ஷன் ஏ உற்றது உரைத்தல் விடை, ஆப்ஷன் பி உருவது கூறல் விடை, ஆப்ஷன் சி இனமொழி விடை, ஆப்ஷன் டி ஏவல் விடை. விடை வந்து இது இல்லாத கொஸ்டின் பேப்பரே இல்லை. எப்படியும் ஒரு 2, 3, 4 கொஸ்டின் கேட்டுடுறாங்க. இதுல இருந்து நான் வந்து நிறைய வந்து இது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இல்லையா? ஸோ ரொம்ப 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 ஈஸியானது தான். நீ விளையாடலையா அப்படின்னு கேட்டதுக்கு என்ன சொல்றாங்க? கால் வலிக்குதுன்னு சொல்றாங்க. அதாவது நடந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா அது உற்றது உரைத்தல் விடை. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? உற்றது உரைத்தல் விடை. அப்படி இல்லாம நீ விளையாடலையா அப்படின்னு கேட்கறதுக்கு கால் வலிக்கும், இனிமே நடக்க போறத சொன்னா அது என்னதுன்னா உருவது கூறல் விடை. அதான் அடுத்த கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க நமக்கு. உருவது கூறல் விடை. ஓகேவா? ஸோ இனமான ஒண்ணு, அதாவது இனமான அதுக்கு எப்படி சொல்றது? இவ ஆடுனா உனக்கு ஆட தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை எனக்கு பாட தெரியும். அப்போ அதுக்கு இனமான இன்னொரு ஆன்சர் பண்ணோம்னா அது இனமொழி விடையில வரும். ஓகேவா? ஏவல் விடை, இதை செய் அப்படின்னா நீயே செஞ்சுக்கோ அப்படின்னு நம்மளே ஏவி விடுறது ஏவல் விடையில வரும். ஓகேவா? ஸோ விடை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க. ஸ்கிப் பண்ணிடாம இந்த வினா அண்ட் விடை இதை வந்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? இதோட 50 கொஸ்டின் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு. ஸோ பார்ட் ஏ வந்து நமக்கு முடிஞ்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்ட் பி வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இது வரைக்கும் நான் கொஸ்டின் பார்க்கல படிக்கல அப்படின்றவங்க நம்மளோட பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இலக்கணம் நம்ம தனியாக போடுறோம், புக் பேக் கொஸ்டின் தனியாக போடுறோம், கரெக்டாக நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி எல்லாமே தனித்தனியாக போட்டுட்ருக்கோம். ஓகேவா? பழைய போர்ஷன்ஸ் இல்லாமல் இப்போ கரண்ட் நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி என்னென்ன போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா புக் பேக் கொஸ்டின்ஸ் 6th-லேருந்து 12th வரைக்கும் போட்டுட்ருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இலக்கணமும் 6th-லேருந்து நம்ம போட்டுட்ருக்கோம். ஓகேவா? ஸோ அது எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.